சீர்காழி என்கிற காளி ஸ்ரீராம விண்ணகரம் 28வது திவ்ய தேசம். ஸ்ரீ மட்ட விழுங்குழலி தாயார் சமேத திருவிக்கிரமன் என்கிற தாடாளன் பெருமாளே நமக. திருமாலின் மீது அளவற்ற பக்தி கொண்டிருந்தவர் ரோமச முனிவர். ஒரு நாள் ரோமச முனிவருக்கு வைகுண்டவாசன் வாமன அவதாரம் எடுத்து திருவிக்கிரமனாக காலை தூக்கி உலகத்தையும் அளந்து காட்டிய திருக்கோலத்தை காண வேண்டும் என்ற ஆசை எழுந்தது. இதனால் சுவாமியை வேண்டி இத்தலத்தில் கடுமையாக தவமிருந்தார். அவருக்கு காட்சி தந்த இறைவன் தனது இடது காலை தூக்கி திருவிக்கிரம அவதாரத்தை காட்டி அருளினார். இதனால் இத்தலம் இறைவனுக்கு அக்காலத்தில் திருவிக்கிரமன் என்பதும் பிற்காலத்தில் தாடாளன் என்பதும் திருநாமம் ஆகும். உலகனைத்தையும் நிறைந்துள்ள ஒப்பற்ற பரம்பொருளாம் இறைவன் நாராயணன் எடுத்த 10 அவதாரங்களில் ஒன்று வாமன அவதாரம். மகாபலியின் கர்வத்தை அடக்க ஈரடியால் உலகனைத்தையும் அளந்தார். அனந்தமூர்த்தியான இந்த இறைவன் அத்தகைய விண்ணளக்கும் மூர்த்தி சீர்காழி என்னும் பதியில் கோயில் கொண்டு அருளுவதால் இத்தலத்துக்கு காளி ஸ்ரீராம விண்ணகரம் என்று பெயர். ஒரு மூதாட்டி தவிட்டுப்பானையில் பெருமாளை வைத்து பாதுகாத்ததால் இவருக்கு தவிட்டுப்பானை தாளாளன் என்றும் பெயர் பெற்றார். திருமங்கையாழ்வார் அருளிய பெரிய திருமொழி 3ஆம் பத்து. திருமொழி 4. பாசுரம் 1179. நான்முகன் நாள் மிகை தருக்கை இருக்கு வாய்மை நலம்மிகு சீர் உரோமசனால் நவிற்றி நக்கன் ஊன்முகம் ஆர்தலை ஒட்டு ஊன் ஒளித்த எந்தை ஒளிமலர் சேவடி அணைவீர் உழு சே ஓட சூழ்முகம் ஆர்வளை அலைவாய் உகுத்த முத்தை தொல் குருகு சினை என சூழ்ந்து இயங்க எங்கும் தேன்முகம் ஆர் கமல வயல் சேல் பாய் காளி ஸ்ரீராம விண்ணகரே சேர்மின் நீரே. பாசுரத்தின் பொருள். பிரம்மனுக்கு ஆயுள் மிகுதியினால் உண்டான கர்வத்தை நற்குணங்கள் பொருந்திய ரோமச முனிவரால் போக்கடித்தவனும் சிவன் மாமிசம் முதலியவை தங்கியிருந்த கபாலத்தை கொண்டு பிச்சை எடுத்துதலை நீக்கியவனுமாய் உள்ள எம்பெருமானுடைய அழகிய திருவடித் தாமரைகளை அணுக வேண்டும் என்று இருக்கும் அன்பர்களே, நீங்கள் செய்ய வேண்டியது ஆவது: உழுகின்ற எருதுகள் வயல்களில் ஓடுவதால் பிரசவிக்கும் சமயத்திலிருந்த சங்குகள் புற்றுகளில் ஈன்ற முத்துக்களை கொக்குகளானவை தங்களுடைய முட்டை என்று மயங்கி அந்த முத்துக்களை சுற்று வரும்படியானதும் எல்லா இடங்களிலும் தேன் ஒழுகும் தாமரைகளை உடையதும் மீன்கள் துள்ளி குதிக்க பெற்றதுமான கழனியை உடைய காளி ஸ்ரீராம விண்ணகரத்தை அடையுங்கள் என்கிறார் திருமங்கையாழ்வார்.